ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள்ஸ் எஸ் 2020. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். என்னென்னா, எங்கேருந்து புக்ஸ்லாம் கலெக்ட் பண்ணணும், எத்தனாவதுலேருந்து என்ன வகுப்புலேருந்து என்ன வகுப்பு வரைக்கும் புக்ஸ்லாம் படிக்கணும், அதில் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் அப்கமிங் வீடியோஸில் ஒவ்வொன்றா நான் அப்டேட் பண்ண போகிறேன். இப்போது எப்படி சிலபஸை நம்ம டவுன்லோட் பண்ணுறது, சிலபஸ் வைஸ் எப்படி எப்படி படிக்கிறது, டெய்லியும் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் யூடியூப்பில் போய் தேடிட்டே இருப்பீங்க, எங்கே சிலபஸ் இருக்குது எங்கே சிலபஸ் இருக்குன்ட்டு. இனிமேல் அப்படிலாம் தேடிட்டு இருக்காதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு சிலபஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அதை டவுன்லோட் பண்ணி உங்கள் வீட்டில் ஒரு இடத்துல மாட்டி வச்சுக்கோங்க. சரிங்களா? யூடியூப்பில் போயிட்டு இந்த மாதிரி சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. ஒவ்வொரு டைமும் டவுன்லோட் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. ஒன் டைம் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்புறம் ஒரு சேனல்னால் ஒரு சேனலை மட்டும் பாருங்கள். ஒரு மேக்ஸுக்கு ஒரு சேனல், ஃபிசிக்ஸ்க்கு, சோஷியல் சயின்ஸ்க்கு, இந்த மாதிரி வரலாறு, புவியியல், இந்த மாதிரி ஒவ்வொரு சேனலாக உங்களுக்கு பிடிச்சி யார் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரியுதோ அந்த இதை நீங்கள் லிசன் பண்ணிக்கிட்டே இருங்க. டெய்லி அதை பார்த்துட்டே இருங்க. டெய்லியும் 4 hours கண்டினியூஸாக படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இதாகும். இப்போது என்னோடய பேஜுக்கு கீழே நான் கமெண்ட்ஸில் கொடுத்துருக்கேன். சிலபஸை வேணும்னா டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. சிலபஸை ஒவ்வொன்றா படிங்க. ஃபஸ்ட்டு இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன இருக்குது, இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க, தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க. தமிழ் மீடியம்னா தமிழில் படிங்க, இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷில் படிங்க. தமிழ் மீடியத்தில் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் கீழே அலகு 1 அலகு 2ன்னு இருக்கும். அதில் ஒவ்வொன்றும் கீழே என்னென்ன இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி புக்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுங்கள், இல்லை டவுன்லோட் பண்ணுங்கள். நல்ல ஒரு பேஜ் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி டெய்லி ரொட்டீனாக பாருங்கள். டெய்லியும் ஃபஸ்ட் டே என்ன படிச்சிங்களோ அது செகண்ட் டே ரிப்பீட் பண்ணிவிட்டு புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டினியூஸாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ். ஓகேங்களா? நானும் ஒரு 4 இயர்ஸாக ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். இது வரைக்கும் சக்ஸஸ் பார்க்கல. இனிமேல் உங்கள் கூட சேர்ந்துட்டு நானும் சக்ஸஸ் பார்க்கலான்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் டெய்லி என்னென்ன படிக்கிறேன், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறத நான் வீடியோஸாக அப்லோட் பண்ணுறேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், என்னை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்கமிங் வீடியோஸில் ஒவ்வொன்றா நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போது ஃபஸ்ட் டே இன்றைக்கி என்னங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி சிலபஸை ப்ராப்பராக படித்து வைக்கணும்னா அதை மெமரி பண்ணி வைக்கணுங்கிறது இல்லைங்க, படிங்க. நான் மேக்ஸுக்கு தங்கமுத்து வெற்றி கணிதம் அப்படிங்கிற ஒரு சேனலை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேங்க. அவர் ரொம்ப அழகாக மேக்ஸு சூப்பராக சொல்லி கொடுப்பாரு. இங்கிலீஷ் மீடியம்னாலும் சரி, தமிழ் மீடியம்னாலும் சரி, அந்த சேனலை ப்ராப்பராக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு மேக்ஸில் கண்டிப்பாக 25 மார்க்ஸ் கிடைக்கும். இவர் நிறைய ட்ரிக்ஸு, ஃபார்முலாஸ் இதெல்லாம் ஈஸியாக மெமரி பண்ணுற மாதிரி ஈஸியாக சொல்லித்தராரு. இவர் சேனல் இதுதான். இவர் சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. இவர் மேக்ஸுக்கு மட்டும் கிடையாது, எல்லாமே அவர் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. இவர் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக மேக்ஸில் 25 மார்க்ஸ் எடுக்கலாம். ஈஸி ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. நான் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக நம்ம இந்த டைம் குரூப் 4ல் பாஸ் பண்ணுறோம், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிறோம். ஓகேங்களா? அடுத்து இவர் சேனலில் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் மட்டும் கிடையாது, வீடியோஸ், ஷார்ட்ஸு எல்லாமே இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் இருக்கும். டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, நோட்டிஃபிகேஷன் அவுட்டு. ஒன்றுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா அதை அவர் போட்டுருவார். தேசிய வருமானம், இடஒதுக்கீடு, இதுக்கு இந்தந்த இடஒதுக்கீடு இருக்குது அப்படிங்கிறது, யூனிட் 1, யூனிட் 4ன்னு அவர் ப்ராப்பராக நம்ம சிலபஸை மட்டும் வச்சுட்டு இருந்தால் போதும். அதில் நம்ம போய் சர்ச் பண்ணி யூனிட் 5க்கு என்ன, இது எல்லாமே பார்த்துக்கலாம். குரூப் 4க்கு மட்டும் இல்லைங்க, குரூப் 2, குரூப் 1 எல்லாத்துக்குமே இவர் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. இவர் சேனலை பாருங்கள். இவர் சேனலை பார்த்தாவே நம்மளுக்கு போதும். நானும் இவர் சேனலை தான் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். என் கூட சேர்ந்து நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.